எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லி எங்க மாமி எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. ஆனா நான் இப்ப என்ன நல்ல விஷயம் பண்ண போறேன்னு நான் கேட்டதுக்கு, அதான் நீ ஊரை விட்டு கிளம்ப போறியா, அதுவே எங்களுக்கு பண்ற பெரிய நல்ல விஷயம் தான் சொல்லி பல்ப் கொடுத்துட்டாங்க. பல்ப் கொடுத்த கையோட பாசமா டீயும் போட்டு கொடுத்தாங்க. நான் ஊர்ல இருந்தா சாயந்தரம் எப்பயுமே எங்க மாமி வீட்ல தான் டீ குடிப்பேன். அது காரணம் என்னன்னா, எங்க வீட்டை விட எங்க மாமி வீட்ல டீ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே மண்டைக்கு மேல என்னடா வாழ்க்கை சீரியஸோட 20வது எபிசோடுன்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டேன். லீக்கேஜ்ல இருந்து பாதுகாப்பு, நல்ல தூக்கம் வரும் மேமி பாக்கோ பேன்ஸ் அப்படின்னு விளம்பரம் போற மேமி பாக்கோ பேன்ஸ் கொஞ்சம் மருந்து வாங்கலாம்னு மருந்து கடைக்கு வந்தா, நான் மருந்து வாங்க வந்திருக்கானா இல்ல மறு வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கானான்னு சந்தேகம் வர அளவுக்கு எங்க மாமா என்ன ரொம்ப நேரம் உட்கார வச்சிட்டாங்க. இப்போ பேம்பர்ஸ் போற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க மாமி வீட்ல போய் சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்தா சரியான மழை. மலையில வந்த உனக்கு இலையில பிரியாணி வச்சு தரேன்னு சொல்லி நாட்டுக்கோழி பிரியாணியும் முட்டையும் வச்சு கொடுத்தாங்க எங்க மாமி. நல்லா ஊர் கிளம்புறதுனால எல்லாருமே என் மேல அன்பில் மகேஷ் வச்சு இது அன்பு மலையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க டாடி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னாரு. அது எதையுமே கேட்காம மலையில நினைச்சுக்கிட்டே மறுநாள் பெங்களூர் வந்து இன்னில இருந்து 4 நாள் நைட் ஷிஃப்ட்ங்கறக்கா நல்லா தூங்கி எந்திரிச்சு சாயந்தரம் சம் ஆஃப் த பொருள்ஸ் வாங்கணுங்கறக்கா ஷாப்பிங்க்கு லூலு மால் வந்து அந்த இடத்துல வயர்ல கை வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை இருந்துச்சு. பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா. அப்பதான் தெரிஞ்சு கிறிஸ்மஸ் வரப்போகுதுங்கறதே. கிறிஸ்தவ நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொன்னா மட்டும் பத்தாது, தம்பிக்கு அப்படியே ப்ளம் கேக் அனுப்பிச்சு வச்சிருங்க. அட்ரஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்க, அனுப்புறேன். ஒரு பொருள் வாங்க வந்து 9 பொருளுக்கு பில் போட வேண்டியதா போயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் அன்ஹெல்தியா சாப்பிட்டு அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்துறாதீங்க. ஷாப்பிங் முடிச்ச கையோட சமோசாவையும் டீயும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனோனே சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் வச்சிருந்தா அதை சாப்பிட்டுட்டு நீங்க நாளை முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க. அதான் இன்னில நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனோம் ஒரு 4 நாளைக்கு. வீடியோ கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால டிலே வந்துருச்சு. இனிமேல் கரெக்டா போறதுக்கு ட்ரை பண்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஜாலியா வைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.